இப்போ என் பையனை சேர்த்து விட்டுருக்கேன் இல்லையா, ஸோ அந்த ஸ்கூல்ல வந்து நான்வெஜ் அலோடு கிடையாது. என் பையனுக்கு ஒரே கவலை தாங்க முடியல. என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரே புலம்பி தள்ளுறான். நான் தான் அவனை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கோப்பான்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல வந்து வெஜிடபிள்ஸ் ஏதாவது வச்சோன்னு வைங்களேன், கொஞ்சோன்னு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வந்து அதை அப்படியே எடுத்துட்டு வந்துருவான். ஆனா எனக்கு இனிமேல் கவலை இல்லப்பா, நான் ஏதாவது ஒரு கூட்டோ பொரியலோ வச்சு கொடுத்து விட்டுருவேன். எப்படியும் சாப்பிட்டு தானே ஆகணும். ஈவினிங் போல சிக்கன் கட்லெட் பண்றதுக்காக உருளைக்கிழங்க ஃபர்ஸ்ட் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனை மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே உருளைக்கிழங்கு வெந்திருச்சான்னு பார்த்துட்டு நல்லா மசிச்சு சேர்த்துக்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், மல்லி இலை, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு மறுபடியும் நான் நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ உருண்டை மாதிரி போட்டுட்டு நான் எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கிறேன். நான் வந்து மிளகா சேர்க்கல, நீங்க வேணுமா மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ கார்ன்ஃபிளவர் மாவை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதுல முக்கிட்டு நான் சேமியாவையும் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா போட்டு எடுத்துக்கலாம். சேமியாவுக்கு பதிலாக பிரெட் கிரம்ஸ்ல கூட போட்டு எடுத்துக்கலாம். இதை நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து மயோனஸ் சாஸ்ல வச்சு டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவும் நல்லா இருக்கும்.